உளுந்தூர்பேட்டை vs வீரசோகபுரம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் பாலகுரு, நான் ஸ்ட்ரைக்கில் நாட்டாமை. ஃபஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர். ஃபஸ்ட்டு பாலே ஃபைனல் லெக்கில் ஒரு 4 மாற்றுறாருங்க. ஒரு ஈஸியான பால் 4 ரன்னாக மாறும் கண்டிப்பாக. நல்ல பேட்டிங் பாலகுரு, நிறைய ரன்னை பதிவு பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் அவர். மறுபடியும் அதே ஷார்ட் பால் மறுபடியும் போயிடுமா, இல்லை பந்து வேக நின்றுச்சுங்க. கண்டிப்பாக ஃபீல்டர் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக 2வது ரன் மாற்றுவாங்க. தேர்ட் பால் நல்ல பவுலிங். இந்த டைம் யாருக்கரா போட்டிருக்காரு, ஃபுல்லராக கஷ்டம் தான் ஆடுறது. சிங்கிள் ரன்னாக மாறும், ஓடலைங்க. டாட் பால். 4th பால் மறுபடியும் அதே பால் தான். ஃபைனல் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரியாக மாறும்னு நினைக்கிறேன். இது நிற்குமானு தெரியல. பால் எடுக்கிறாருங்க, அது எடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி தான், ஹேண்டிகேப். நல்ல ஃபீல்டிங்க, சூப்பர் எஃபர்ட் போடுவார், நல்ல பவுலிங் போடுவார் அவர். லாஸ்ட் 2 பால் மறுபடியும் ஃபைனல் லெக்கில் தாங்க ஷார்ட்டாக போடுறாரு, அவரும் அடிச்சுட்டே இருக்கிறாரு. மறுபடியும் 1 பவுன்ஸில் 4 போயிருக்கு. நல்ல பேட்டிங். ஆஃப் லைனில் பாலவே போடல. லாஸ்ட் 1 போட்டுருக்குங்க ஆஃப் லைனில் இந்த பாலை. டாட் பால். ஒரு ஓவர் முடிய 12 ரன்னு. 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் நாட்டாமை. நியூ பவுலர் ஸ்லோவராக தூக்கி உள்ளே போட்டுதாங்க. டாட் பாலாக மாறும்னு நினைக்கிறேன். டாட் பால் லெக் பையில். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, ஸ்லோவராக தூக்கி உள்ளே தான் போட்டுட்ருக்காரு. பெருசாக விற்று கொடுக்கல. ஃபீல்ட் மிஸ்டேக் இருந்தாலும் சிங்கிள் இருந்தால் ஓடுவாங்க. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்லோவராக தூக்கி கரெக்டாக உள்ளே போடுறாரு. மறுபடியும் டாட் பால். 4th பால் போட்டாருங்க. டாஸ் பால் அடிச்சிட்டாருங்க. கண்டிப்பாக 6ஆம் மாறுது. போயிடுச்சுங்க எக்கச்சக்க தூரம். 6. பவுலிங் நல்ல பவுலிங். டாட் பால் சூப்பராக உள்ளே திருப்பி இருக்கிற ஹாஃப் கட் டேரேஷனில். லாஸ்ட் 1 ஒயிட் பாலுங்க கண்டிப்பாக. சார் வீடியோ நான் எடுக்கல, என்னோடய ஃப்ரெண்டு எடுத்திருந்தார். நல்ல பவுலிங். கேட்ச் எடுத்துட்டாருங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஒழுங்காக படல முட்டிட்டு போச்சு. நல்ல கேட்சுங்க, நல்ல விக்கெட். 2 ஓவர் முடிகிற ரன்னுக்கு 1 விக்கெட்டு. ஓவர் போட 3வது போட லெஃப்ட் ஆர்ம் பவுலர். நல்ல பவுலுங்க. ஸ்லோவராக போட்டு தூக்கி போட்டுருக்காரு. கேட்ச் எடுப்பாங்களா பார்க்கலாம். இல்லை 2வது ரன் மாற்றுவாங்க. ஓடலைங்க. நல்ல ஃபீல்டிங். மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல்டில் நான் சொல்லியிருந்தல, அந்த ஃபீல்டர் தாங்க அவர். பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் ஆடுவார், ஆல்ரவுண்டர். 1 ஹேண்டடை வச்சு சூப்பராக போட்டுருக்காங்க. கவர்ஸில் நல்ல ஷாட்டுங்க. கண்டிப்பாக பவுண்டரி போகும், நிற்காது இது. 4 ரன். அவர் சொல்லியிருந்தால பேட்டிங் ஆடுவாருங்க. அவர் பேட்டிங் ஆடுவார், பவுலிங் போடுவார், ஆல்ரவுண்டர் தாங்க. அவர் திறமைக்கு நம்ம பாராட்டணும். 4th பால் மறுபடியும் அடிச்சிருக்காங்க. ஸ்லோவராக தூக்கி ஒரு 4ஆக கிடைக்கும். அங்கே மறுபடியும் 2வது பவுண்ட்ரி. நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டுருக்காரு இங்கே ஃபீல்டரு. ஓடலைங்க. டாட் பால். அப்படியே ஷார்ட் பிச் பால் ஒன்று போட்டுருந்தாரு, அடிச்சிருக்காருங்க எக்கச்சக்க தூரம். 6ங்க. கொட்டாயை தாண்டி அடிச்சிட்டாரு சொல்லலாம். நல்ல பேட்டிங் நாட்டாமை. லாஸ்ட் 1 நல்ல ஷார்ட் கவர்ஸில் கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. போன ஓவரில் எப்படி 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தோம் அதே மாதிரி இவரும் எடுத்திருக்காரு. ஒரு 6 அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங். நாட்டாமை விக்கெட் இருந்தது இல்லை. 3 ஓவருக்கு 36, 2 விக்கெட்டுக்கு. நல்ல பாலுங்க, ஸ்லோவராக போட்டுருந்தாரு. டாட் பாலாக கிடைக்கும். 2வது பால் இல்லைங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு ஒரு சிங்கிள் கிடைக்கும். 2வது ரன் மாத்திராங்களா பார்க்கலாம். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு, நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் நல்ல ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. எங்கள் ஓபி ஸ்லாட்டில் இந்த பாலை கண்டிப்பாக அந்த உருளைக்கிழக்கிட்டே வந்துருச்சுங்க. 6ங்க. நல்ல பேட்டிங் விஷ்ணு. 4th பால் மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க. இந்த டைம் மிட் விக்கெட்டில் 6ங்க. வெளில இருந்தால் பிடிக்க முடியும். 2 6 தொடர்ந்து பதிவு பண்ணிட்டாருங்க விஷ்ணு. இந்த பால் கேட்ச் இல்லாமல் நல்ல கம்பேக் பால். 2 6க்கு அப்புறம் நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க. 4 ஓவர் முடிய 49 ஆடுறாங்க மதியனூர். லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க. இந்த பாலை மிட் விக்கெட்டில் கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்சை பிடிச்சிருக்கலாம். 4ம் போயிருக்கு.
கேட்ச் விட்டதால் ஒரு 4 ரன் பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, சூப்பராக வைடு போட்ட வரிசை நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங், மறுபடியும் அவரே எடுப்பார். சூப்பராக போட்டிருக்காருங்க 2 பாலையும். ஃபோர்த்து பால் நல்ல பாலுங்க, அம்பேர் கால் வைடே கொடுத்துட்டாரு. அதுதான் அப்பீல் ஆகுதுங்க. அடிச்சிருக்காருங்க இந்த டைமு 6ஆகவும் மாறும். அது நல்ல பேட்டிங். மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க. இது கண்டிப்பாக வெளில தான், அடிக்கும்போது தெரிஞ்சிச்சு. 6ங்க அது. ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்திருந்தாரு. அவரால் காட்டில் பால் அவங்க காட்டில் 6 போகிறதுலாம் அப்படி ஒரு சிங்கிள் ரன்னாக மாறுது. அடுத்தடுத்த வீடியோ நான் பக்காவாக பண்ணியிருக்கோம். இதோட இன்னிங்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட அறிவழகன் மதியனூருக்காக 70 ரன் அடிக்கணும் 30 பாலுக்கு. வீரசோபுரம் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, லோ டாஸை வாங்கி சூப்பராக அடிச்சிருக்காரு. 4 போயிடுச்சுன்னா தடுத்து விட்டாருங்க. சூப்பராக 2வது ரன் மாத்துறாங்க. நல்ல ஃபீல்டிங்குங்க, 2 ரன் நல்லோடு பேட்டிங் பப்ளு. செகண்ட் பால் பல்லனே சொல்ல இங்கே கிடக்கும். ஸ்டாப்பில் எக்கச்சக்க ரன்னை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக 6ஆகவே இருந்துச்சு. ஒரு வானவடிக்கை காட்டிட்டு இருந்தாங்க. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, மறுபடியும் லோட்டாஸா, மறுபடியும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போகுது. ஒரு மிஸ் ஃபீல்டு இருந்தாலும் ஒரு ரன் தான் விடுவாங்க. இந்த மாதிரி ஆனால் பத்தாது. இந்த ரன் இந்த டார்கெட்டுக்கு நிறைய 6 பதிவு பண்ணி ஆகணும். சதீஷ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டுருந்தாருங்க. லோ கட்டில் கீழே வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் 2 பால். லாஸ்ட் டைமில் ஒரு சின்ன டச்சுங்க, ஸ்லோவர் பால். நல்ல ஃபீல்டிங்க. டாட் பால். நல்ல பவுலிங்க, ஃபீல்டில் கிட்டத்தட்ட 2 ஓடல. அடிச்சிருக்காங்க இந்த டைம் லாங் ஆன்ல. அங்கே ஒரு 4 ரன் நல்ல பேட்டிங். லாஸ்ட் ஓவரில் 4 ரன் மாற்றிருக்காரு சதீஷ். நல்ல பேட்டிங். இதெல்லாம் நல்ல ஓவருங்க, சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ஓவருக்கு 8 ரன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிச்சு 8 ரன் ஆட்டுறாங்க. எந்த விக்கெட் இல்லாமல். 2வது ஓவர் கூட விஜய் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போடுறாங்க. ஒரு லெக்கட் வேரியேஷன்லாம் நல்லா போட்டுருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங், இருந்தாலும் அகல பந்த மரம். ஒயிட் பால். டாஸ் பால் ஒரு இன்சைட் எட்ஜ் விக்கெட். ஸ்லோவர் பால் விக்கெட். நல்ல பவுலிங்க, சூப்பராக போடுறவங்க. ஒரு வைட் லைனில் இழுத்து சூப்பராக போட்டுருக்காரு. லெஃப்ட் ஆம் பவுலர். நல்ல பவுலிங். டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் நேம் வினித். நல்ல பவுலிங்க, சூப்பராக குத்திட்டான அது லெக்கட். மறுபடியும் டாட் பால். லெஃப்ட் ஆம் பவுலிங்க்கு இதாங்க ஒரு நார்மலாக கையை சுற்றி போட்டாவே கட்டாகி வருங்க. பால் டேன் ஆகும், லெக்கட் ஆகும். அவங்களுக்கு ஒரு நல்ல 4th பால் நல்ல பவுலிங், சூப்பரான இடத்துல போட்டுருந்தாங்க. நல்ல பவுலிங், நல்ல லென்த். டாட் பால். லாஸ்ட் 2 பால் மறுபடியும் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காரு. ஏமாற்றி சாரி லாஸ்ட் 1 பால் ஓவர் முடியுது. இந்த ஓவரில் எந்த பெரிய ஷாட் அவுட் எடுக்காமல் சூப்பராக போட்டு போயிருக்காரு விஜய். லெஃப்ட் ஆம் பவுலர். 2 ஓவர் முடியுது. 9 ரன் தான். 1 ரனில் போட்டு போயிருக்காரு. நல்ல பவுலிங். 3வது போட சஞ்சய் அரௌண்ட் வந்திருக்காரு. நல்ல பவுலிங்க. ஏர்ஸ்விங்கர். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் மறுபடியும் ஒயிட் பாலுங்க. எல்லாம் வேகம் இருக்குது, இருந்தாலும் லைன் தப்பாக இருக்குது. சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஓவர் விக்கெட்டில். ஃபர்ஸ்ட் பால் தொடர்ந்து 2 வைடுக்கு நல்ல பால் போட்டிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன் மட்டும் தான் மாறும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிச்சு லென்த்து சொல்லி ஆகணும். ரொம்ப லென்த்தாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுக்கணும் இல்லைங்க, வேலையை வந்துட்டேன். 2 தான் எடுத்திருந்தார். 2வது நல்ல பாலுங்க. ஒயிட் பால் நல்ல பாலுங்க, சூப்பராக போடுவார். பாடி அட்டாக். டாட் பால். பயங்கரமாக காத்துங்க.
அடிச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி போட்டு ஏரியில் நல்லா இறங்கி போனார். சூப்பராக போட்டுருந்தார். ஒன்ஸ் பால் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் சதீஷ் நல்ல பவுலிங்க, சூப்பராக போடுறாருங்க பவுலர். டாட் பால் மறுபடியும் பாடி அட்டாக்கு. நல்ல ஷாட் இறங்கி போயிட்டு சூப்பராக ஆடி இருந்தார். ஃபோருங்க, அது தடுக்க முடியாது. ஃபோர் அதே இடத்துல தான் ரெண்டாவது ஃபோர் பதிவு பண்ணுறாரு சதீஷ். நல்ல பேட்டிங். ஒரு பால் இருக்குது, எக்கச்சக்க ரன் பதிவு பண்ணணும். 2 பேர் ரன் பத்தாது. லாஸ்ட் ஒன் நல்ல பவுலிங்க, தடுக்கல, பின்னாடியும் தடுக்கல. கண்டிப்பாக 4 வரும். பைஸில் 4 ரன். நல்ல பாலாக இருந்தாலும் 4 மாதிரி இருக்குது. அப்படியே 22 ரன் ஆடுறாங்க. 12 பாலுக்கு வீர சோழபுரம் 48 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. கிட்டத்தட்ட 8 6 12 பாலுக்கு முடியுமான்னு பார்க்கலாம். ரைட்டம் ஓவர், நியூ பவுலர். டாஸ் பாலுங்க, எங்கே இருக்குது மறுபடியும் கேட்சை எடுத்துட்டாருங்க நாட்டாம. நல்ல கேட்ச். இல்லை சிறுவன் அன்பு சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். இல்லை நியூ பேட்ஸ்மேன் விகே சாமி. செகண்ட் பால் இறங்கி படிக்க பார்த்தாரு, பெருசாக பாடல. சிங்கிள் நம்பர் வந்த ஃபஸ்ட்டு பாலே சிங்கிளாக மாற்றிருக்காரு. 10 பாலுக்கு 8 6. தேர்ட் பால் ஸ்லோவர் பாலுங்க, ஏமாத்திட்டா சொல்லலாம் பேட்ஸ்மேனை. நல்ல டாட் பால், ஒயிட் பால். நல்ல பவுலிங் எடுத்து அந்த காலில் குத்திட்டாரு சொல்லலாம். நல்ல பவுலிங், டாட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலுங்க, வைடு போட்ட ஒரு சாம சூப்பராக உள்ள வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன் நல்ல பவுலிங்க, பெரிய ஷாட்டு தான் போனார், இருந்தாலும் பாடிட்டு டாட் பால். நல்ல பவுலிங். ரைட்டாம் ஓவர். லாஸ்ட் ஓவர் கூட விஷ்ணு 24 ரன்னு அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு. பால் டு பால் இன்னும் 46 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் சாமி, ஒயிட் பாலுங்க. லாஸ்ட் பால் சூப்பரான லென்த்தில் போட்டிருக்காருங்க விஷ்ணு. நல்ல பவுலிங். செகண்ட் பால் நல்ல பால், இங்கே ஏறும் பிடிக்கிறாங்க. பார்க்கலாம். அங்கே ரன் அவுட் வந்துருங்க. ரன் அவுட். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில், சூப்பராக இருக்கு. 6 4 6 கொடுத்துருக்காருங்க. நல்ல பேட்டிங் சாமி. 4th பால் திரும்பினாருங்க, அடிக்கல. டாட் பால். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காங்க. இந்த டைம் சொல்லும் போது எப்படி எப்படி சொல்லலாம்னு சொல்கிறேன். 6ங்க. நல்ல பேட்டிங், சூப்பராக இருக்கு. நல்ல பேட்டிங் சாமி. லாஸ்ட் ஒன் ஒயிட் பால். லாஸ்ட் ஒன் மேட்சோட இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். மறுபடியும் நல்லா தூக்கியிருக்காருங்க. 4 மாதிரி தான். 4 இல்லைங்க. மேட்ச் வின் பண்ணுறாங்க மதியனூர். நல்ல பேட்டிங் சூப்பராக இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களும் நல்லா ஆடிருந்தாங்க. 2 டீம் வாழ்த்துக்கள். வந்து சூப்பராக